கார்மேனி செல்வம் பற்றி பேசிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம், மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். இன்னும் இதில் சமுத்திரகனி லக்ஷ்மி 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. டைரக்டர் அவர்கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்ல கதை. லோயர் மிடில் கிளாஸ் ஒரு கார் டிரைவர் கதை. ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே. கார்ப்பரேட் கல்ச்சர், கிரெடிட் கார்டு, ரியல் எஸ்டேட், இதெல்லாம் எப்படி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறது, ஸ்பாயில் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் சூப்பர். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டராக வர போகிறாரு. ஏன் அவர் நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்கன்ட்டு கதை அப்படி இருக்கு. அப்போ இந்த படத்தில் லக்ஷ்மிக்கு சமுத்திரகனிக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறான். எல்லா கேரக்டர்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சமுத்திரகனிக்கு ஷார்ஜாலே 4 ரூம்மேட்ஸ் இருப்பாங்க. ஷார்ஜாலே ஒரு வேலை பண்ணுறாரு. அந்த போர்ஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அபிநய கேரக்டர் மட்டும் கௌதம் மேனன் ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃப் ஏதோ அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்க தவிர அவங்களோட டெத் மாதிரி காட்டுடுறாரு. அது மட்டும் கொஞ்சம் அவருக்கு எப்படி அந்த கேரக்டர் முடிக்கணும்னு தெரியல. அதை விட்டால் இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நல்ல ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நீங்கள் இந்த படம் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு ஆக்சுவலி இதில் நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்கிறாரு, ஹியூமன் லைஃப் பற்றி சொல்கிறாரு, சைக்காலஜி பற்றி சொல்கிறாரு. படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து எனக்காக ஒரு 50,000 பேர்னா பாருங்க. இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கம்மியாயிடுச்சு. ரொம்ப 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 நல்ல படம். யூத்தோட நல்ல படம், தாய் கிழவியோட நல்ல படம், பிரம்மாண்டமான படம். கார்மேனி செல்வம் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம சமுதிரகனி. ஸோ அவர் வந்து கையில் காசு இல்லாமல் சொந்தக்காரங்கள்ட்ட அவ்வளோ அவமானப்படுறது, ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறது, லைஃப்பில் எப்படி முன்னேறுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பில் இருக்கார். ஸோ பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ எப்படி சம்பாதிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலி சைடில் என்ன ஒரு இஷ்யூ வரும், இவர் வந்து காசுக்காக என்னென்ன ட்ரை பண்ணுறாரு, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கருத்து, பணம் சம்மந்தப்பட்ட கருத்து, நம்மளோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்ட கருத்து, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தான். கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து அந்த ஒரு படத்துக்கு அவரோட கிளாஸ் வந்து கொடுக்குறாரு. டெக்னிக்கலாக வந்து பிஜிஎம் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா அப்படியே வந்து உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் லேகாக இருக்குது. டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு இது லைஃப் ஸ்டைலோட நம்மளோடது. ஒரு மிடில் கிளாஸாக இருப்பான், அவனோட லைஃப் எந்த அளவுக்கு மற்றவங்களை பார்த்து ஆசைகள் வர 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 அவன் லைஃப் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா பின்னாடி ஒரு விஷயம் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஸ்லோவான மூவி, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் எல்லாத்தையுமே இழந்து நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுவோம். ஏன்னா அவன் வாழ்ந்ததே அவன் பையனுக்காக தான். ஆனால் அவன் பையனே விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு லைஃப் வருதுல. லாஸ்டா கூட அந்த கிளைமேக்ஸ் முடிக்கும் போது கூட தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்படிலாம் எவனாவது ஒருத்த வந்து சொல்லுவான், அந்நியாரமே செவுல கட்டி அரைஞ்சு என் லைஃப்பை நான் பாத்துக்கிறேன்னு தெளிவா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸ்லோவா போச்சு படம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவா போச்சு. ஆனா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி. ஆக்சுவலி வந்து சூப்பரா இருக்குது. மெசேஜ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான், என்ன நம்ம கிட்ட இருக்கோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு லைஃப் ரன் பண்ணணும்.
ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கூடாது. எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒரு மெசேஜ் தான். ஏன்னா நம்மளாம் மிடில் கிளாஸ்ன்றதுனால ஒரு சீன் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் என் லைஃப்ல பார்க்கும்போது இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, அது மாதிரி தோணுது. வேற ஒன்றும் இல்லை. இது நமக்கு தேவையில்லாமல் ஒரு இஎம்ஐ ஏற்றுக்கிட்டோமோ, இது தேவைப்படுற நேரத்தில் அதை ஏற்றுக்கலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். வேற ஒன்றும் என்னங்க, தாராளமாக பிடிக்கும். நல்ல படம் தான், எல்லாருக்குமே நல்ல மெசேஜ், நல்லா ரீச் ஆகும். அது குட், சூப்பர். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர். எஸ்பெஷலி சமுத்திரக்கனி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எப்படி கடை வாங்கி அவசரப்படுது, எப்படி மீண்டு வராங்க, இதான் சப்ஜெக்ட் சார். நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி அப்புறம் கௌதம் பாஸ்கர் அவங்களோட காம்போ எப்படி நல்லா அருமையாக இருக்குது சார். சமுத்திரக்கனி ஆப்டான ஆக்டர் இல்லை, அவருக்கு ஏற்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. அதாவது நல்ல மெசேஜ் உள்ள படம். மெசேஜ் உள்ள அவங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டார். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான மிடில் கிளாஸ் மெசேஜஸ் நிறையா இருக்குது ப்ரோ. மிடில் கிளாஸ் எது வேணும் வேணான்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. சமுத்திரக்கனி ஆக்டிங் ரொம்ப இயல்பாக இருக்கும் ப்ரோ. எல்லாரும் காமனாக கனெக்ட் ஆகிடும் ப்ரோ. தாராளமாக பார்க்கலாம். மியூசிக்ஸ் ரொம்ப இருக்காது, பட் எமோஷனல் மியூசிக்ஸ் எல்லாமே ஓகே. லாகே இல்லை ப்ரோ படத்தில் ப்ரோ. ஆஸ் இட் இஸ். ஆமாம், ஒரு நீங்கள் அவர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இயல்பாக இருக்கிற மாதிரி.